திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 23ஆம் ரகசியம். மூர்ச்சித்து விழுந்தேனோ வண்டரை போலே. இவ்வார்த்தையின் பொதிந்துள்ள வரலாறு 12,000 படி குரு பரம்பரை பிரபாவத்தில் பேசப்பட்டுள்ளது. திருவாய்மொழி 4.6.6 பாசுரத்தில் மாயன் தமரடி நீரு கொண்டு என்ற விடத்து ஈட்டில் வண்டரும் செண்டரும் என்கிறவர்களுக்கு அரையன் அதாவது அரசன் சொன்ன வார்த்தைக்கு பிள்ளை உறங்காவில்லி தாசர் பரிகாரம் பண்ணினபடியே நினைப்பது என்று மட்டும் காட்டப்பட்டுள்ளது. உடையவர் பிள்ளை உறங்காவில்லியையும் பொன்னாச்சியாரையும் திருத்தி பணிகொண்டமை யாவரும் அறிந்திருப்பார் என நம்புகிறோம். பிள்ளை உறங்காவில்லி தாசர் தமது மருமக்களான வண்டவில்லி செண்டவில்லி என்பவர்களை உடையவர் திருவடிகளில் ஆசிரியிக்க செய்ய சுவாமி அவர்களை ஆட்கொண்டு வண்டலங்கார தாசர் செண்டலங்கார தாசர் என்ற தாசிய திருநாமமிட்டு ஆதரித்தருளினார். இவர்கள் உறையூரில் சோழ அரசனுக்கு மெய்காவலராக பணிபுரிந்து வந்தனர். உத்தியோக காரியங்களை பார்த்துவிட்டு மீதி பொழுதை ஆச்சாரிய சேவையில் போக்குபவராய் அரசன் தரும் ஊதியத்தையும் மடத்திலேயே சமர்ப்பித்து வந்தனர். இப்படி இருக்கையில் அரசனான அகனங்க சோழன் ஒரு நாள் அந்தி போதில் உலாவ போக வண்டரும் செண்டரும் அவனுக்கு மெய் காவலராக இருபுறமும் சென்றனர். அரசன் இவர்களுடைய ஸ்ரீ வைஷ்ணவ நெறியையும் புறந்தொழா கொள்கையையும் அறிந்தவனாகையினாலே இவர்களை பரீட்சிப்பதாக எண்ணி சிறிது தூரத்தில் தெரிந்த அமணன்பாளியில் மதிலில் சிம்ஹத்தை காட்டி, அமணன்பாளி என்பது சமண ஆலயம், எம்பெருமான் திருமுற்றமன்றோ என இவர்களும் அத்திசை நோக்கி தண்டனிட்டு வணங்கினார்கள். அப்போது அரசன் அது அமணன் ஆலயமாயிற்றே என்ன அவர்கள் அப்போதே உயிரற்றவர் போல் மூர்ச்சித்து விழுந்தனர். 23ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.